Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So I hope you're all doing good, staying safe and making money. இன்னைக்கு நம்ம சேனல்ல டெலிகிராம் சேனல்ல இன்ட்ராடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் கால் கொடுத்துருந்தேன். அதோடைய அப்டேட் தான் இந்த வீடியோ. ஸோ நான் டெலிகிராம்ல மட்டும் இல்லை, ட்விட்டர்லையும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ ட்விட்டர்ல இதான் என்னோட ஐடி, சக்கரை வியூ பண்ணிருக்கோம். ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ட்விட்டரில் கொடுத்த கால்ஸும் நான் அப்படியே டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன கால்ஸ்னு பார்க்கலாம். கார்த்தால ஃபஸ்ட்டு 39,600 PE பாட் அட் 160, டார்கெட் 190. 39,600 PE. ஓகேவா? ஸோ இதனுடைய லெவல்ஸு 160க்கு நான் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு கால்ஸ் டைம் பார்த்துருந்தேன் 9:36. இதான் 39,600 PEயோட சார்ட். 9:36 நம்ம சார்ட் பார்ப்போம். somewhere here. அங்கிருந்து நான் 160 சொல்லியிருந்தேன் நான் டார்கெட். ஓகே, 190 சொல்லியிருந்தேன். 190. ஸோ 190 டார்கெட்டு. அதுக்கு 9:45 அச்சீவ் ஆகிடுச்சு. அது மோஸ்ட் ஆஃப் த டைம் போட்டிருக்கு. புக்குடு ஃபுல். இது 39,600 30 பாயிண்ட். 30னா இது ஒரு பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் 25 குவான்டிட்டி. 25 750 ரூபாய் ஒரு லாட்ல உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ ஹரின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் எஸ்எல் கேட்டிருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி இது குயிக் கால். இது என்னால் சொல்ல முடியல. எஸ்எல் நான் என்னைக்குமே இந்த எஸ்எல் ஆப்ஷன் பை இன்ட்ராடே நான் கொடுக்கறது இல்லை. ரீசன் என்னன்னா, ஐ மீன் நீங்க உங்களுடைய என்ன சொல்றது, ரிஸ்க் அப்பிடேட் எப்படியோ அது தகுந்தப்ப நீங்க வச்சுக்கங்க. சார்ட் பார்த்துட்டு. இப்போ நார்மலா நான் சொல்றது ரீசெண்ட் ஸ்விங் லோ. ரீசெண்ட் ஸ்விங் லோ. ஸோ ரீசெண்ட் ஸ்விங் லோனா நான் இந்த டைம் 160க்கு நான் வாங்கினேன் சொன்னேன் இல்லைங்களா? 160 இந்த டைம் வாட் 9:45 9:30 இந்த இடத்துல 9:36. ஓகே, 9:36 9 இந்த இடத்துல. ஸோ ரீசெண்ட் ஸ்விங் லோனா இதுதான். ஆப்ஷன்ல நம்ம ஈக்விட்டி மாதிரி 1:1 அப்படிலாம் பண்ணது ரொம்பவே கஷ்டம். இன்ஃபேக்ட் இதுல அச்சீவ் ஆயிருக்கு. பட் நீங்க யூ ட்ரை அண்ட் என்ஷூர் தட் ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை நீங்க ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. புரியுதா? ஸோ நார்மலா நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கறது இல்லை. நான் நீங்க ஒன்று பண்ணலாம். ஒன்று விவேப் கீழே வைங்க, இல்லாட்டி ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. ஓகேவா? எந்த ஆப்ஷன் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்களோ அதோடைய ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை நீங்க ஸ்டாப் லாஸை வச்சு என்ட்ரது ட்ரேட். ஓகேவா? இது ஒன்று. இல்லாட்டி ரொம்ப அக்ரெசிவான ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்க எந்த கேண்டலுக்கு என்ட்ரி எடுக்கிறீங்களோ அந்த கேண்டலுக்கு பிலோ கேண்டில் நீங்க என்ன சொல்றது, லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைங்க. அது உங்க சௌரியம். ஸோ நான் நார்மலா when I have got high convictions, நான் நார்மலா ஒரு சில ட்ரேட்ஸ் ஐ டோன்ட் புட் அ ஸ்டாப் லாஸ். இது உங்க கேட்கறதுக்கு பிசாரா இருக்கும். பட் தட் இஸ் ஹவ் இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் வில் ஒர்க். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுங்களா? இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் போயிடும். பட் கண்டிப்பா டார்கெட் அச்சீவ் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். ஸோ இந்த கால் பாட் 18,000 PE அட் 97, டார்கெட் 120 நான் சொல்லியிருந்தேன். எத்தனை மணிக்கு சொன்னேன்? 9:40க்கு சொல்லியிருந்தேன். இது அதே மாதிரி 18,000 PE 97க்கு. ஓகே, 97 வாங்கினேன். இதெல்லாம் லெவல்ஸ், என்னுடைய லெவல்ஸ் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிற லெவல்ஸ். திருப்பி ஒரு தடவை நம்ம போவோம். 9:43 வேற இந்த இடத்துல 97க்கு வாங்கினேன். டார்கெட் இந்த 120 சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட். இன்ஃபேக்ட் புக் அட் 120 சொல்லியிருந்தேன். நான் 110க்கே புக் பண்ணியிருந்தேன். கரெக்ட். அட் 110 வில் ட்ரைல் நோ டு 97. பட் அன்பார்ச்சுனேட்லி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு, டார்கெட்டிங் ஹிட் ஆயிட்டு, மார்க்கெட் மேலேயே போயிட்டு. இன்ஃபேக்ட் இன்னொரு கால் கொடுத்துருக்கு, அதை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த கால் அதில் 13 பாயிண்ட் ப்ராஃபிட். ஸோ நிஃப்டியில் 13 பாயிண்ட் ப்ராஃபிட். 13 × 50 கிட்டத்தட்ட 650 ரூபா பெர் ட்ரேடு ப்ராஃபிட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 750 ரூபா பெர் லாட்டு ப்ராஃபிட். ஓகேவா? அடுத்த ட்ரேடு கீப் அண்ட் ஐயம். அடுத்து 2 ட்ரேடு சொல்லியிருந்தேன். கீப் அண்ட் ஐயம் 18,000 PE at 122 லெவல் சொல்லியிருந்தேன். இது பார்ப்போம். திருப்பி அதே சார்ட்டுக்கு வருவோம். நான் என்ன சொல்லியிருந்தேன்?
keep an eye on 18,000 PE at above 122 லெவல். கரெக்டாக பாருங்க 122 மேலே எப்படி மார்க்கெட் மேலே போயிருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொல்லுவோம் அவங்களுடைய லெவல்ஸ் எல்லாமே. ஸோ வி டூ திஸ் ஆஃப்டர் லாட் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன் செயின் டேட்டா, டேட்டா கிரன்ச்சிங்லாம் பண்ணி நம்ம வி அரைவ் அட் தீஸ் லெவல்ஸ். ஓகே, ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், 122 இப்போ நைஸ் சொன்னேன், டார்கெட் 140 சொன்னேன், அதுவும் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே, அதுவும் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ 122 மேலே போச்சு, அடுத்த கேண்டிலே வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. கிட்ட 20 பாயிண்ட், 20 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இந்த கால் புரியுதுங்களா. ரைட், ரெண்டு நிஃப்டி கால் ப்ராஃபிட். அடுத்து ரெண்டாவது பேங்க் நிஃப்டி கால். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன், கீப் அன் ஐ ஆன் 39,600 PE at 200 levels, அட் above 200 levels சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டிக்கு வரலாம். டைமிங் வந்து சொல்லியிருந்தேன் 10 13 கிட்டத்தட்ட 10-13 இந்த இடத்துல 200க்கு மேல போச்சுன்னா நான் வந்து இந்த லெவல் கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ 200க்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் மேல போயிடுன்னு சொன்னேன். டார்கெட் வந்து 230 சொல்லியிருந்தேன். 230 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். கரெக்டா 230 அச்சீவ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா லெவல்ஸ் வந்து எவ்வளவு அருமையா ஒர்க் ஆகுது பாருங்க. நான் இதுல கூட சொல்லியிருந்தேன் 140 நான் லெவல் வந்து சொல்லியிருந்தேன். இதெல்லாம் லெவல்ஸ் பேஸ்ட் ட்ரேடிங் தான் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இந்த லெவல்ஸ் வி அரைவ் பேஸ்ட் ஆன் லாட் ஆஃப் டேட்டா அண்ட் நம்பர் கிரன்ச்சிங், ப்ரீவியஸ் டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அப்புறம் அதோடைய ஆவரேஜ், ஒய்ஐ டேட்டா, இதெல்லாம் பேஸ் பண்ணி வி அரைவ் அட் தீஸ் நம்பர்ஸ், ஒரு ஆப்டிமல் ஆவரேஜ் நம்பர். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி தான், எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். இதுக்கு மேலே நான் நிறைய லெவல்ஸ் போட்டிருக்கேன், பட் இதெல்லாம் அச்சீவ் ஆகணும் அவசியம் கிடையாது. பட் ஒரு லெவல் சஸ்டெயின் ஆச்சுன்னா இன்னொரு லெவல் சஸ்டெயின் ஆகணும் ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இட்ஸ் ப்ராபபிலிட்டி, தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி வந்து 230 அச்சீவ் ஆகும். 230க்கு அப்புறம் மார்க்கெட் பயங்கர ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலேயே ஏறல. புரியுதுங்களா உங்களுக்கு சிக்னிஃபிகன்ஸ், எவ்வளோ மகத்துவபூர்வமான லெவல் பாருங்க இது எல்லாமே. ஸோ இன்னைக்கு வந்து 4 கால் வந்து ப்ராஃபிட்டபிள். இந்த எல்லா கால்ஸுமே நான் வந்து டெலிகிராம் சேனலில் மட்டும் கொடுக்கல, நான் என்னுடைய இந்த ஓப்பனாகவே வந்து நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, அதுல இருந்து எல்லா கால்ஸும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த லிங்க்கும் வந்து நான் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கிறேன். பாடியிலேருந்து நான் எல்லா கால்ஸும் இப்போ நான் 18,000 PE 222 லெவல்ஸ் இது எல்லாமே வந்து ஐ ஹவ் கிவன். புரியுதுங்களா. ஸோ ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணலாம். ஸோ சோஷியல் மீடியா மாதிரி ஒரு இடத்துல வந்து ஓப்பனாக வந்து நம்ம கால்ஸ் கொடுக்கறது ஒரு ஈஸி கிடையாது. அவ்வளோ கன்விக்ஷன் இருக்கணும். அப்புறம் நீங்கள் லாஸ் புக் பண்ணினா அதை நீங்கள் தெரிவிக்கணும். நேற்று அதே மாதிரி லாஸ் ஆச்சு, அதில் தெரிவிச்சிருந்தேன். போத் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் யூ ஹேவ் டு மேக் இட். யூ ஹேவ் டு ஸ்டிக் யுவர் நெக் அவுட் அண்ட் டூ ஆல் தீஸ் திங்ஸ். எத்தனை பேர் நீங்கள் பெனிஃபிட் ஆகிறீங்கன்னு தெரியல. இந்த கால்ஸில் ரெஸ்பான்ஸ் ஒரு சில குரூப் மெம்பர்ஸ் தான் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க போல் இருக்கு. ஸோ நான் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட். நான் என்ன பிளானிங் பண்ணுறேன்னா, தீபாவளிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐம் பிளானிங் டு டூ சம் லைவ் ட்ரேடிங். லைவ் ட்ரேடிங்னா ஒரு எக்ஸ்பைரி, டிப்பிக்கல் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு 5-6 பேர் இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட், இது வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் பை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் எய்தர் இன் நிஃப்டி ஆர் இன் பேங்க் நிஃப்டி, நோ ஸ்டாக்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் வந்து நான் லைவ் ஐ தாட் ஐ ஷேர் மை ட்ரேட்ஸ் வித் யூ. இப்போ நான் ஷேர் பண்ணுறாங்க சார்ட் ஷேர். இப்போ வந்து கால்ஸ் தான் சோஷியல் மீடியாலையும் டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணுறேன். இஃப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட், ஐ வில் நீங்கள் ஒரு போல் மாதிரி கண்டக்ட் பண்ணுறேன். அதில் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டட் சொல்கிறீங்களோ ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புகிறேன். ஒரு எக்ஸ்பைரி டே, அதாவது அடுத்த வாரம் இருக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் எக்ஸ்பைரி அன்னைக்கு இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் மட்டும்தான், நோ ஆப்ஷன் செல்லிங். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். விருப்பப்படுறவங்க வந்து we can trade the entire day with me. Okay, you guys can trade the entire day with me. So இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேடிங், லைவ் ட்ரேடிங் தான், எந்த விதமான காஸ்ட் அசோசியேட்டட் கிடையாது. ஸோ இதுக்கு கேபிட்டல் வந்து 1 lakh இருந்தால் போதும். ஓகேவா, இஃப் யூ ஹேவ் கேபிட்டல் ஆஃப் 1 lakh, சில பேர் 1 lakh ட்ரேட் பண்ணுவாங்க. பட் என்ன சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு விப்சாஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ 1 lakh உத்தமம். பட் 1 lakh இல்லை, அது கீழே கம்மியாக தான் இருக்குன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், குரூப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டட் இருக்காங்களோ, அது போல ஒரு எக்ஸ்பைரி லைவ் ட்ரேட் ஐ வில் ஷேர் அண்ட் ஐ வில் ஷேர் மை லைவ் சார்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து கூகுள் மீட் வழியாக தான் ஐ பிளான் டு கண்டக்ட் ட்ரேட்ஸ். முன்னால் தான் பண்ணியிருந்தேன். ஸோ கூகுள் மீட் மூலமாக தான் எக்ஸ்பைரி செஷன் ஐ பிளானிங் டு கண்டக்ட்.
ஓகே, ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் பாருங்க. டெய்லி நான் பிளான் டு நான் டெய்லி பிளான் டு இன்ட்ராடே ஃப்ரீ ட்ரேட்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. எப்படி எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியல. ஒரு சில பேர் எடுக்கிறாங்க, ஒரு சில பேர் எடுக்கல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து கால்ஸ் அடுத்த செகண்ட் ஒரு சில கால்ஸ் பறந்துருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பி வந்து 200க்கு மேல பாத்தீங்கன்னா உடனே 230 வந்துருச்சு. அதே மாதிரி 122க்கு மேல பாருங்க 140 அதுவும். ஸோ ஒரு சில கால்ஸ் குயிக்காக இருக்கும். லெவல்ஸ் அவ்வளோ சிக்னிஃபிகண்டான லெவல்ஸ். ஸோ அதனால நீங்க phones, your whatever laptop பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. The moment you receive an update notification, please enter those states. நான் வந்து ஒரு ஸ்பெசிபிக் லெவல்ஸ் நான் சொல்றேன், என்ட்ரி லெவல்ஸ் சொல்றேன். திருப்பி சொல்றேன், நான் மோஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் ஐ டோன்ட் கிவ் மை எஸ்எல். புரிஞ்சுக்கோங்க, எஸ்எல் உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா இப்போ எஸ்எல் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, எஸ்எல் நான் கொடுத்தேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கும். ஓகேவா? நீங்க உங்க கம்ஃபர்ட் லெவல் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் டார்கெட் நான் சொல்றேன், நிறைய பேர் டார்கெட் சொல்ல மாட்டேன், நான் டார்கெட் சொல்லிடுறேன். ஓகேவா? நான் டார்கெட் சொல்லிடுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று 2 கால்ஸ் வந்து ஒரு 235 வாங்கி ஒரு ஆப்ஷன் இதே தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ரிவர்ஸ் 100 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆக்சுவலி. பட் அதுக்கப்புறம் ரிகவர் வேற ட்ரேட் ரிகவர் ஆச்சு, அது ஒரு விஷயம். பட் நான் அந்த எஸ்எல் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 பாயிண்ட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு 2500 rupees, 25 × 100. ஸோ நான் உங்களுக்கு தர முடியாது. நான் இதை வந்து இன்ஃபேக்ட் நான் காலாக சொல்லல, நான் வந்து ஐ எம் பையிங்னு சொல்றேன். புரியுதுங்களா? ரெக்கமெண்டேஷன் இஃப் யூ லைக் தீஸ் ட்ரேட்ஸ் யூ ட்ரேட் அலாங் வித் மீ அண்ட் லெட் மீ நோ யுவர் ஃபீட்பேக். இது இன்னொரு விஷயம் வந்து நம்ம சேனல் வந்து எத்தனை பேர் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக பண்றீங்கன்னு எனக்கு தெரியல பார்க்குறவங்க. ஸோ உங்க ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா? முன்னாடியே நீங்க ஐடி லெவல் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஸோ அது தகுந்தாறப்பல நான் என்ன பெஸ்ட் பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க்கெட் ஓப்பன் பண்ண தான் சொல்றேன், இது பண்ண முடியும். இப்போ நான் என்னதான் நம்ம ப்ரீ ப்ரிப் பண்ணிடுவோம். நம்ம ப்ரீ ப்ரிப் பண்ணிட்டு இந்த லெவல்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எடுத்து வச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா சிக்கும் எடுத்து வச்சிருக்கேன், பிக்கும் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து என்ட்ரந்தி மார்க்கெட் காத்தால போகும்பொழுது ஓகேவா, ஐ வாண்ட் டு பி ஐ வாண்ட் டு ரியாக்ட் டு வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தி மார்க்கெட் ராதர் தேன் ஐ வாண்ட் டு ப்ரெடிக்ட். புரியுதுங்களா? நேற்று என்ன ஆச்சு, நான் ஐ வென்ட் ஷார்ட் தென் ஐ வென்ட் லாங். இன்னைக்கு அதே மாதிரி. ஸோ அதனால நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். வீடியோ அந்த சைக்காலஜின்னு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் பிகாஸ் யூ காட் இன்டு லாஸ், that doesn't mean that your trading is over for the day. Try and see if you can recover that loss. If you get a good price, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சிஸ்டம் வேணா ஃபாலோ பண்ணுங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், ஃபிபனாச்சியா இருக்கலாம், மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவரா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பிரேக் அவுட்டா இருக்கலாம், புல் பேக், வாட் எவர் இட் இஸ். when you get a signal in your system, okay, உங்க சிஸ்டம், உங்க ரூல், உங்க வாட் எவர் யூ see process, when it tells you the signal கொடுத்த உடனே ஷார்ட்டோ லாங்கோ வாட் எவர், you enter the trade. Okay, you enter the trade along with your risk management. ஈக்விட்டிஸ்னா நான் சொல்லிடுற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம வீடியோ கூட போட்டுருக்கோம், பொசிஷன் சேசிங், அது வேற விஷயம். இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்க பொறுத்த வரைக்கும் நிஜமாவே சொல்றேன், எஸ்எல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய டைம் நேற்றுலாம் பாருங்க நம்ம எஸ்எல் அடிச்சுட்டு மேலே போயிருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி 120 97 ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன், டார்கெட் வச்சிருந்தோம். அந்த 18,000 பிஇ என்னாச்சு கடைசியில்? அது கடைசியில வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மேலே போயிட்டு, அதுக்கப்புறம் நான் எனக்கே ரொம்ப வருத்தம், என்னடா கொடுத்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலையேன்னு. ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கால் தான். ஸோ ட்ரெயிலிங் எஸ்எல் தான், அது கூட வந்து எந்த எஸ்எல் கிடையாது. ஸோ பட் அவர் டார்கெட் ஆஃப் 120 ஹிட் ஆஃப்டர் டேக்கிங் இட் டிஎஸ்எல். ஸோ அதனால இந்த எஸ்எல் மட்டும் எய்தர் நீங்க விஆர் கீழே வைங்க, இல்லாட்டி ப்ரீவியஸ் ஸ்விங் லோ கீழே வைங்க. அது உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து, சைக்காலஜியை பொறுத்து. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் கோல் வந்து நம்ம சேனல் இந்த ட்ரேட்ஸுடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு, ஓகே, மார்க்கெட் நீங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து நவம்பர் 2, இது ஃபியூச்சர் சார்ட் பேங்க் நிஃப்டியோட. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஃபிளாட் இன்னைக்கு. ஓகேவா? ஃபிளாட் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் பயங்கர ஃபிளாட்டாகவே முடிஞ்சிருச்சு. இதில் சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருசாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இட்ஸ் ஃபிளாட் மார்க்கெட். இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும். நிஃப்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நிஃப்டி நவம்பர் 2
சேம் திங், என்ன கொஞ்சம் ஸ்லைட்லி கேப் அப் ஓப்பனிங், அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஜோன்குள்ளேயே இன்னைக்கு ட்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னும் எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது இண்டெக்ஸ் ஸ்பாட்டு ஃபியூச்சர்ஸ் கிடையாது. இந்த பர்பிள் லைன் வந்து ப்ரீவியஸ் மந்த்துடைய ஹை, அதாவது போன மாதம் இருக்கு இல்லைங்களா, அக்டோபருடைய ஹை இந்த ப்ளூ கலர் சாரி பர்பிள் கலர் லைன். இது வந்து ப்ரீவியஸ் வீக்குடைய ஹை. ஓகே, ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், சேம் சினாரியோ. கிட்டத்தட்ட ஒரே ஃப்ளாட்டான மார்க்கெட் தான் இன்னைக்கு. இப்போ இந்த ஜோனுக்குள்ள தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே நவம்பர் 3. ஏன்னா நவம்பர் 4 தீபாவளிங்கிறதுனால, வியாழக்கிழமை தீபாவளினால நாளைக்கு ஒன் டே இந்த வீக் எக்ஸ்பைரியில் மைனஸ். ஸோ நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பாட்டுக்கு நம்ம போகிறோம். ஒரு செகண்ட், ஆப்ஷன் செயின் டேட்டாவை பொறுத்த மட்டும் நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் யூ வில் ஹேவ் அன் ஐடியா. நம்ம சேனல் எத்தனை பேர் இது பயன்படுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஐ ட்ரை டு feed you guys with whatever information I know. எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விளங்குதா? unless you come back to with me with your doubts, என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது வந்து நிஃப்டியுடைய ஆப்ஷன் செயின் டேட்டா. இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. 2 நவம்பர், நாளைக்கு 3 எக்ஸ்பைரி. மார்க்கெட் முடிகிற தருவாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓய் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேக்கடையில் கண்டுபிடிச்சிடலாம். 18,000, 18,000 இல்லை நிஃப்டியோட ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெண்டாவது ஹையஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்குது, அதுவும் 18,000 தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுடைய எங்க முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் கிட்டத்தட்ட 17,889 க்ளோஸ் எங்க நடந்திருக்குது, க்ளோஸ் வந்து 17,889, கிட்டத்தட்ட 18,000 ரொம்ப கிட்ட இருக்கு. இப்போ நாளைக்கு 2 சினாரியோ நடக்கும். சப்போஸ் நாளைக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று நடக்குது வச்சுக்கோங்க மார்க்கெட்ல. தீபாவளி இந்தியாவில் செலிப்ரேட் பண்றோம். ஸோ ஒரு முகூர்த்த ட்ரேடிங் வந்து அடுத்த நாள் பண்ண போகுது, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, ஒரு பாசிட்டிவிட்டி வைப் அப்படி இப்படி இருந்து நாளைக்கு ஒரு கேப் அப் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். இப்போ நம்ம பாசிட்டிவிட்டிக்கு வருவோம். இந்த 18,000க்கு மேல கேப் அப் ஆயிடுச்சுன்னா இந்த 18,000 கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, இது வந்து ஒரு ½ an hour சஸ்டெயின் ஆகும். அதாவது எப்படி நான் சொல்றேன்னா, இந்த 18,000 வந்து கால் ரைட்டர்ஸ். ஓகே, கால் ரைட்டர்ஸ் இன்னைக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் வந்து 26 ரூபாய். ஸோ 18,000க்கு மேல ஒரு 50 ரூபா வச்சு 18,050 நீங்க பாத்தீங்கன்னா இந்த 18,000 தெரியுதுங்களா, 34 இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் எவ்வளவு பார்த்துருக்கோம், 26. ஓகேவா, 26 ரூபாய் லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். ஸோ இந்த பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரைஸ்ல மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 18,000 சிஇ பிரைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 95ல அது ஓப்பன் ஆயிருக்குது, சரி 90ல ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ அதனால தான் சொல்றேன், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90க்கு மேலே ட்ரேட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 18,000 90க்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சு, இல்லாட்டி வந்து ஒரு ½ an hour 18,000க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவலு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே 18,050 ஒரு அரை மணி நேரம் 9:15லேருந்து 9:45 வரைக்கும் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் கிடைக்கும். 18,000 மொத்த பேரும் இவங்க என்ன ஆயிடுவானுங்க, தே வில் பி ட்ராப்டு. இவங்க வந்து தே ஹாவ் டு கவர் தேர் பொசிஷன். இது ஒரு ப்ராபபிலிட்டி தான், இது நடக்கும்னு நான் சொல்ல வரேன். இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ½ மணி நேரம் மேலே வச்சு போகும், திருப்பி வந்து பிரிங் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் திருப்பி அவங்க ஹையர் லெவல் திருப்பி ஷார்ட் பண்ணுவாங்க, விட மாட்டாங்க. ஸோ அதனால 18,000க்கு மேலே போனாலே வந்து நம்ம வந்து கால் பை பண்ணிடுறோம். 18,000 கால் பை பண்ணணும் அர்த்தம் கிடையாது. லாஜிக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஜிக் என்னன்னா, 18,000க்கு மேல அட்லீஸ்ட் ஒரு ½ an hour சஸ்டெயின் ஆகணும். இந்த பிரைஸ் ஒரு ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து பிரைஸுக்கு மேல, ஓகே, இது எப்போ 18,000 கால் வந்து 90க்கு மேல ட்ரேட் ஆகுது, இல்லை 50க்கு மேல ட்ரேட் ஆகுது வச்சுக்கோங்க 50%, யூ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ பை சம் குவான்டிட்டி. அதாவது ½ an hour மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஒரு சூப்பர் ஷார்ட் கவரிங் ரேலி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் நீங்க வச்சுட்டு போங்க. புரியுதா? இது வந்து சினாரியோ 1.
ஸோ இது வந்து கால் சைடு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புட் சைடில் பார்ப்போம். புட் சைடில் பார்த்தோம்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தோம்னா 17,700 17,700. ஸோ நல்லா தள்ளி தான் இருக்குது. ஸோ ஆனால் ஆமாம், நிறைய பேர் வந்து கால் அன்வைண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, புட் அன்வைண்டிங் சாரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் அன்வைண்டிங் நடந்திருக்கு. 17,800 கால் அன்வைண்டிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பைரியா இருக்கும். இதனாலனா தீபாவளி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி. இந்த 18,000 காலை தயவு செய்து ட்ராக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக மேலே மார்க்கெட் போகணும்னு சொல்லலை. ஐம் டெல்லிங் யூ த சினாரியோஸ். ரைட், சினாரியோ பற்றி நான் உங்களுக்கு சொல்லுறேன். அதே மாதிரி லாட் ஆஃப் 18,000ல வந்து இந்த மணி இன்ஃபேக்ட் அது கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி புட் ரைட்டிங் இருக்கு. இங்கே பாருங்க 45,000 புட் ரைட்டர்ஸ் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ யூ ப்ளீஸ் வாட்ச் 18. நாளைக்கு வந்து நான் 18,000 தான் நான் வாட்ச் பண்ணுவேன். வேற எந்த கால் ஆப்ஷனும் வேற எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச். இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும். சரி, நிஃப்டியை பொறுத்த மட்டும். பேங்க் நிஃப்டிக்கு போவோம். பேங்க் நிஃப்டி நாளை எக்ஸ்பைரிக்கு அதே மாதிரி சினாரியோ தான். இப்படி நிஃப்டிக்கு 18,000, பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 40,000. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் வந்து அதே தான். இப்படி 18,000 கிட்டக்க வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கும். 40,000 கிட்டக்க பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நாளைக்கு பாருங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 40,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 91,319 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 39,816 ஷேர்ஸ் ரைட் பண்ணிருக்காங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஒய் இதே மாதிரி தான். ஸோ யூ ப்ளீஸ் கீப் அன் ஐ ஆன் திஸ். அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இங்கே பாருங்க, 40,000ல எவ்வளோ புட் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. 50,962. விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட இந்த கால் ரைட்டர்ஸ்க்கு சரிசமமா இந்த மணிலே உட்காந்துருக்காங்க அவங்க. புரியுதுங்களா? அவங்க இது கீழெல்லாம் இல்லை. அவங்களோட எதிர்பார்ப்பு 40,000க்கு மேல போகணும். ஸோ நாளைக்கு நான் ட்ராக் பண்ண போற ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 சிஎன்பிஇ மோஸ்ட் லைக்லி. ஓகேவா? ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் 18,000 தான். ஸோ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் செயினை பார்த்த உடனே நம்ம வந்து நாளையோட மார்க்கெட்டுடைய ப்ரெடிக்ஷன் சொல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணிடலாம், லெவல்ஸ் பண்ணிடலாம். சார்ட்டை பார்க்க நான் அவ்வளோ அவசியம் டென்ஷன் தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரேஞ்ச் பவுண்டாக போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இது வரைக்குமே லென்த்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தாண்டிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது சந்தேகம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த ட்ரேட்ஸ் சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, interested people can also follow me in Twitter also. Okay, wow. Until I see you in my next video. See you. Bye.